சென்னையில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கான விரிவான விவரங்கள்? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 16ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இன்று தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, அதே போல திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கும், 17, 18 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இன்று மிக கனமழைக்கும், நாளை கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து நாளை வரையிலும் செல்லக்கூடாது என்றும், வங்க கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.